தக்லை படத்துக்கு போகிறதா இருந்தால் நான் கமல் ஃபேனு இல்லை நான் சிம்பு ஃபேனு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகிறதுனா போகலாம். அதர்வைஸ் நான் ஏஆர் ரஹ்மான் ஃபேனு முத்தமலை சாங்கை பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு போனீங்கன்னா பாட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரு இடத்துல கூட கிடையாது, ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கூட கிடையாது. இப்படி ஒரு க்ரைம் எந்த படத்துக்கும் நான் பார்த்தது கிடையாது. ஒரு வாரமாக போட்டு இந்த பாட்டு தீ பாடினது நல்லா இருக்கா, சின்மை பாடினது நல்லா இருக்கா, ஒரே டிபேட் போயிட்டுருக்கு. ஆனால் படத்தில் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரில் கூட அந்த மியூசிக் வரல. நான் ஒரு 5 நிமிஷம் டிலே ஆகி போயிட்டேன் படத்துக்கு. ஸோ அதனால் எனக்கு என்ன டவுட்னா, அந்த ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்தில் இந்த பாட்டு வந்துருச்சோ அப்படிங்கிறதுனால நான் பேசவே இல்லை. இப்போ நான் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் நான் ரிவ்யூவில் பார்க்குறேன். ரிவ்யூ பார்த்துட்டு வர்றவங்களாம் கூட வந்து எதுவுமே சொல்லலை. என்ன இந்த பாட்டு வரலையேன்னு எவனுமே கேட்கல. எல்லாருமே என்னமா டவுட்டில் இருந்திருப்பாங்களோ, முன்னாடி போயிடுச்சு அது பின்னாடி போயிடுச்சு அப்படிங்கிற டவுட்டில் வந்திருப்பாங்களாங்கிறது கூட எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. அப்புறம் நான் ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டதுக்கப்புறம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாம் யூடியூப்பில் பேசுகிறாங்க அது பாட்டு இல்லைன்ட்டு. இது மாதிரி எந்த படத்துக்குமே வச்சது இல்லைங்க. ஏதோ ஒரு நீங்கள் படத்துக்கு கதைக்கு செட் ஆகலைன்னா கூட சும்மானாச்சும் திணிச்சுடுவாங்க அந்த பாட்டை. இது ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியலையே.